السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனித மிகுந்த இந்த வெள்ளிக்கிழமை அன்று இறைவனும் இறை தூதரும் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஏகத்துவம் என்ற பாக்கியத்தை வழங்கியிருக்கிறார். இஸ்லாம் எதையெல்லாம் முட்டாள்தனமான செயல்பாடுகள் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ
அது போன்ற காரியங்களில் இருந்தெல்லாம் நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு விளங்கி அதுல இருந்து நீங்கி வாழ்ந்து வருகிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய சமூகத்திலே நிலவி வரக்கூடிய பல்வேறு மூட பழக்க வழக்கங்களிலே மிக முக்கியமாக திகழக்கூடிய ஒரு மூட பழக்க வழக்கங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இன்னும் ஒரு சில தினங்களிலே சஃபர் என்ற இந்த மாதம் நம்மிடத்திலே வர இருக்கிறது. சஃபர் என்ற இந்த மாதம் என்றாலேயே இஸ்லாமிய சமூகத்திலே குறிப்பாக தமிழகத்திலே அதற்கு என்று ஒரு பெயரையே வைத்திருக்கிறார்கள். என்ன பெயர் என்றால் சஃபர் மாதம் என்பது பீடை பிடித்த மாதம். சஃபர் மாதம் என்பது நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதம் அல்ல. எனவே இந்த சஃபர் மாதத்திலே சுப காரியங்களை, குடும்ப நல்ல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தக்கூடாது. இவைகள் அனைத்தும் துக்கங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய அல்லது பீடைகளை கழித்து போட வேண்டிய கழிக்கப்பட்ட மாதங்களில் ஒன்று என்ற அளவிற்கு சிந்தனைகள் இருப்பதை யாரும் மறுக்க இயலாது. இதோடு இந்த சிந்தனை நின்றுவிடவில்லை. இந்த மாதத்திலே கடைசி புதனாக வரக்கூடிய ஒரு புதன் இருக்கிறது. அதற்கு பேர் ஒடுக்கத்து புதன் என்று மக்களால் பரவலாக பேசப்படுகிறது. அந்த புதன்கிழமை அன்றுதான் இந்த மாதத்தில் வந்து இறங்கிய அனைத்து பீடைகளையும் அனைத்து துன்பங்களையும் எங்கேயாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்தில் கொண்டு சென்று அந்த புதன்கிழமையிலே கழித்து விட வேண்டும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. கடற்கரை ஓரங்களிலே இருக்கக்கூடிய ஊர்களிலே இந்த புதன்கிழமை, அதாவது இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை அன்று கடற்கரைக்கு சென்று தன்னுடைய காலை முக்கிவிட்டு வருவது அல்லது நீர்நிலைகளுக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வருவது, நீர்நிலைகளும் இல்லை கடலும் இல்லை என்றால் ஏதாவது ஒரு காட்டுப்பாதைக்கு தோப்பு பாதைக்கு சென்று தங்களுடைய அந்த பீடைகளை கழித்துவிட்டு வருவது, இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் மிகுதியாக இருந்தாலும் இப்பொழுதும் ஆங்காங்கே சில பகுதிகளிலே காணப்படுவதை யாரும் மறுக்க இயலாது. இதையெல்லாம் நம்முடைய சமூகத்திலே, அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திலே கூடுதலாக நடைபெறக்கூடிய சில விஷயங்கள். பொதுவாக இந்த மாதத்தை பற்றி நபி அவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா? இந்த சஃபர் என்பது பீடை மாதம், நல்ல காரியங்களை செய்யக்கூடாது என்றெல்லாம் இவர்கள் எண்ணுகிறார்களே, இந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு நபி அவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்றால் நேர் மாற்றமாக நபி அவர்கள் பேசுகிறார்கள். சஹீஹ் புகாரிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, லா அதுவா வலா துயரத்த வலா சஃபர. நபி அவர்கள் சொல்வார்கள், சகுனம், பறவை சகுனம் என்பது கிடையாது, அதே போன்று தொற்று வியாதி என்பதும் கிடையாது, சஃபர் மாதம் பீடை என்பதும் கிடையாது. நபி அவர்கள் இவ்வளவு தெளிவாக சொல்வாங்க. சஃபர் என்ற பீடை மாதம் என்று மக்கள் நினைக்கிறாங்களே, நபியுடைய காலகட்டத்தில் இந்த சஃபர் மாதத்தில் வேறு ஒரு நிலைப்பாடுகள் எல்லாம் எடுத்திருந்தார்கள். அதை நபி அவர்கள் கண்டிக்கிறார்கள். சஃபர் மாதத்தை எவர்கள் பீடை என்று கணிக்கிறார்களோ அது கிடையாது, தொற்று வியாதி கிடையாது, சகுனம் பார்ப்பது கிடையாது. இதையெல்லாம் நபி அவர்கள் அன்றைக்கே தடுத்திருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தில் நபி அவர்கள் எதை நேரடியாக தடுத்தார்களோ அல்லது மறைமுகமாக தடுத்தார்களோ அதுதான் நிறைய இடங்களிலே கடைபிடிக்கக்கூடிய, அதுவும் மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படையில் கடைபிடிக்கிறோம் என்ற பெயரில் செயல்படுவதை எல்லாம் பார்க்கிறோம். அது மாதிரி உள்ள ஒரு விஷயம்தான். நபி அவர்கள் நல்ல நாள் கெட்ட நாள் இப்படி பார்ப்பதை நபி அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார். பல்வேறு இடங்களில் இதற்குண்டான விளக்கங்களையும் சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் சொன்னதாக, இறைவன் சொன்னதாக நபி அவர்கள் பேசுவார்கள்.
லா தசுப்பு தஹ்ர வான மின தஹர், காலங்களை நீங்கள் ஏசாதீர்கள். ஏனென்றால் காலம் என்பது நான் தான். ஒரு காலத்தை நீங்கள் திட்டுகிறீர்கள் என்றால் அதை இறைவனாகிய அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம். ஏன்? காலத்தை ஏற்கக்கூடியவன், காலத்திற்கு சொந்தக்காரன், காலத்தை உருவாக்கினவன், காலத்தை தீர்மானிக்கக்கூடியவன், இவைகள் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இதை தீர்மானிச்சது யாரு? உலக அறிஞர்களா, ஆலிம் பெருமக்களா, மாபெரும் மேதைகளா, இமாம்களா, அல்லது உலகத்தில் சயின்டிஸ்டுகள் என்று இருப்பாங்களே அவங்க தீர்மானிச்சாங்களா? இல்லையே. திருமறைக்குறான்ல அல்லாஹ் அப்படித்தானே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் என்றைக்கு படைத்தானோ அன்றிலே இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 மாதங்கள் தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா? யௌமா கலக்க சமாவாத்தி வல்ல, வானங்கள் பூமியை படைத்த நாட்கள்ல இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது 12 தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலங்களை படைத்தவன் அல்லாஹ், சூரியனை படைத்தவன், சந்திரனை படைத்தவன், அதனுடைய ஓட்டங்களை உருவாக்கியவன், அதை ஓட செய்யக்கூடியவன், எல்லாமே இறைவன். எல்லாமே அல்லாஹ்தான் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்தானே வெள்ளிக்கிழமை உணர்ந்தான், அல்லாஹ்தானே இது சஃபர் மாதம் கொண்டு வந்தான், அல்லாஹ்தானே ரபியுல் அவ்வல் மாதங்கிறான், அல்லாஹ்தானே இதை வந்து துல்ஹஜ் மாதங்கிறான். அப்ப எல்லாமே உருவாக்குறது இறைவன். நாட்களை உருவாக்குறவன், மாதங்களை உருவாக்குறவன், வாரங்களை உருவாக்குறவன், நாட்களுடைய மணி துளிகளை உருவாக்குறவன், எல்லாமே ஏக இறைவன். அப்படி என்றால் ஏக இறைவன் அவன் உருவாக்கிய ஒன்றை இது சரியில்லை, இது வந்து கெட்ட நாள், இது மோசமான நாள், இது நல்ல நாள் இப்படின்னு தீர்மானிக்கிறோம்னா யாருக்கு புத்தி சொல்கிறோம்? யாரை நாம ஏசுகிறோம்? யாரை நாம குறை சொல்கிறோம்? படைச்சவனை இல்லையா? ரஹ்மான இல்லையா? இவ்வளவு பிரம்மாண்டமான அகிலத்தை படைச்சவன இறைவா நீ படைச்சது சரியில்லை, நீ ஒரு நாளை உருவாக்கி இருக்கிறாய், ஒரு மாதத்தை உருவாக்கி இருக்கிறாய், அந்த மாதம் கெட்ட மாதம், அந்த நாள் நல்ல நாள் இல்லை, அந்த நேரம் சரியில்லை. நேரடியாக இறைவனை நாம டைரக்டாவே குறை சொல்கிறோம். படைச்சவனை பற்றி இங்க உட்கார்ந்துட்டு நம்ம குறை சொல்லிட்டே இருக்கிறோம். அதனாலதான் இறைவன் சொன்னதாக நபி அவர்கள் சொல்றாங்க, காலத்தை திட்டாதீங்கப்பா, காலம் என்பது நானா தான் இருக்கிறேன், நீங்க ஒரு நாள் கெட்ட நாள் என்று திட்டுவது என்பது நாளை திட்டல, நேரடியாக என்னத்தான் நீங்க திட்டுகிறீங்க என்று நபி அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சஃபர் என்பது பீடை மாதம், அப்படி பீடை நீங்க சொல்லாதீங்க, அப்படி ஒரு நிலை இல்ல. நாட்கள் கெட்ட நாள், மாசம் கெட்ட நாள் இப்படின்னு சொல்லாதீங்க. இது எல்லாம் இஸ்லாம் நம்ம பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னால நபியுடைய காலகட்டத்திலேயே இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. சொன்னது மாத்திரம் இல்லை, இஸ்லாத்துல இன்னொரு அடிப்படை இருக்கிறது. என்ன அடிப்படை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முட்டாள்தனமான, ஜாகிலியத்தான, அறிவிலித்தனமான செயல்பாடுகள் என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் ஒழிச்சிருவாங்க ரசூலுல்லாஹ். ஒன்னு ரெண்டு இல்லை. காலத்தை திட்டுவது அது பயங்கரமான பாவம், அதே நேரத்தில் முட்டாள்தனமான ஒரு செயல். கடவுளை பேசுவது என்பது முட்டாள்தனமான ஒரு செயல். இந்த மாதம் பீடை பிடித்த மாதம் என்று சொல்வது இறைவனை திட்டுவது அது ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு செயல். இது எல்லாம் மார்க்கத்துல இல்லை என்பதை இஸ்லாம் பல்வேறு கோணங்கள்ல, பல்வேறு விதங்கள்ல நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எப்படி எல்லாம் தெளிவுபடுத்துகிறது? நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அவருடைய மகன் இப்ராஹிம் அவங்க இறந்துறாங்க. இப்ராஹிம் இறந்த உடனே மக்கள் எல்லாம் வேறு விதமாக பேசுகிறார்கள். இப்ராஹிம் இறந்துட்டாரு, இப்ராஹிம் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு மாதிரியா கவலையில இருக்கிறாங்க. கவலையில இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. கிரகணம் ஏற்பட்டால், முழு கிரகணம் ஏற்பட்டால் இந்த பகுதி எல்லாம் எங்கெல்லாம் கிரகணம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் இருட்டு கவிழ்த்தோடும். சூரிய கிரகணம் ஏற்படுகிறது, அந்த பகுதி ஃபுல்லா இருட்டாகுது. எல்லாம் பாக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகணம் ஏற்பட்டு விட்டது, எல்லாருமே பள்ளிவாசலுக்கு வாங்க, இறைவனை தொழுவோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு விட்டு எல்லாத்தையுமே தொழுகை நடத்துறாங்க. இது ஒரு பக்கம் நடக்கிறது. கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த கிரகணம் ஏன் ஏற்பட்டது தெரியுமா? நபி அவர்களுடைய மகன் இப்ராஹிம் இறந்து போய்விட்டார்,
இப்ராஹிம் இறந்ததின் காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய கிரகணம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுக்கே தாங்க முடியல, சூரியன் சந்திரனுக்கு தாங்க முடியல. நம்ம அப்படித்தானே பேசுவோம். ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்களேன், திடீர்னு கடுமையான வெயில் அல்லது வேற ஏதாவது பாதிப்பு, அதை இறைவனுக்கே பொறுத்துக் கொள்ள முடியலப்பா அப்படின்னு. இதெல்லாம் மோசமான ஒரு வார்த்தை. இதை மாதிரி அன்னைக்கு பேசுறாங்க. இப்ராஹிம் இறந்து விட்டதின் காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய கிரகணங்கள் ஏற்படுகிறது. நபி அவர்களுக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. கிரகண தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுறாங்க, இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்க, தன்னுடைய பிள்ளையை கொண்டு அடக்கமும் பண்றாங்க, அவருக்காக வேண்டி பாவம் எல்லாம் செய்றாங்க. ஆனால் இது போன்ற ஒரு கூட பழக்கம் சஹாபாக்கள்கிட்ட இருந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. என்னப்பா, என் மகன் இறந்ததுனால, இப்ராஹிம் இறந்ததுனாலதான் கிரகணம் ஏற்படுதா? இல்ல, இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், எல்லா கிரகணம் எது ஏற்பட்டாலும் சரி, அல்லது இந்த சூரியனுடைய ஓட்டங்கள், சுழற்சிகள் அனைத்துமே இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ஒரு சான்று. ரசூலுல்லாஹ் எந்த நேரத்தில் எவ்வளவு அறிவுபூர்வமாக பேசுறாங்க பாருங்க. கிரகணம் ஏற்படுகிறது என்றால் சும்மா ஏற்படாது. சூரியனுடைய சந்திரனுடைய ஓட்டத்தினால் தான் அந்த கிரகணம் ஏற்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அன்னைக்கே விளக்குறாங்க. ஒரு ஆளுடைய மௌத்துக்காக, மரணத்திற்காக, ஒரு ஆளுடைய வாழ்வுக்காக வேண்டி இதெல்லாம் ஏற்படுவது இல்லை. அத ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க. என் மகன் இறந்தான் என்பதற்காக இந்த கிரகணம் ஏற்படல, என் மகன் இறந்தான் என்பதற்காக வேண்டி சூரியன் சந்திரனுடைய ஓட்டம் நிற்கவும் இல்லை அல்லது செயல்படவும் இல்லை. இதெல்லாம் இறைவன் இருக்கிறான் என்பதற்குண்டான சான்று. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இது போன்ற கிரகணத்தை நீங்கள் பார்த்தால் தொழுவுங்க, தர்மம் கொடுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் இந்த கருத்துல உபதேசம் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது? முட்டாள்தனமான பேச்சு, முட்டாள்தனமான கருத்து, ஜாஹிலியாத்தினுடைய அந்த சிந்தனைகள் ஒரு மூமென்ட்டே இருக்கக்கூடாது. அதை ரசூலுல்லாஹ் இப்படி சஹாபாக்களுக்கு புரிய வைக்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய பெண்கள் இடத்துல ஆண்கள்ட்டையும் உடன்படிக்கை எடுப்பாங்க, பெண்கள்ட்டையும் உடன்படிக்கை எடுப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பெண்கள்கிட்ட குறிப்பாக கூடுதலான ஒரு தகவலை சொல்லி உடன்படிக்கை எடுக்கிறாங்க. என்ன உடன்படிக்கை? அல்லாஹ் நனூஹ, நாங்கள் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது என்று நபி அவர்கள் எங்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்தார்கள். உம்மாத்தியா எங்கக்கூடிய பெண்மணி, ஒரு நபி தோழி, அவங்க இப்படி அறிவிப்பாங்க. எல்லாரும் உடன்படிக்கை எடுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எங்கள்கிட்ட எடுத்த உடன்படிக்கை, பெண்கள்கிட்ட எடுத்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? ஒருவர் இறந்து விட்டார் என்றால் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது இப்படின்னு உடன்படிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இது மாதிரி எல்லா பெண்கள்கிட்டையும் இப்படி உடன்படிக்கை எடுக்கிறாங்க. ஒரு பெண்மணி வாராங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒப்பாரி வைத்து அழக்கூடாது அப்படின்னு எங்கள்கிட்ட நீங்க உடன்படிக்கை எடுத்திருக்கிறீங்க. சரி, அதே நேரத்துல எங்களுடைய பெண்கள்ல சில பேரு ஒரு ஆள் இறந்து விட்டார் என்றால் அவங்க ஒப்பாரி வைத்து அழல, ஒப்பாரி வச்சு அழத்துக்குன்னு சில பேர் கூட்டு வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்கிறார்கள். அப்படி நாங்க உதவியா செய்யலாமா? ஒப்பாரி வச்சு அழக்கூடாது. எங்க உம்மா இறந்துருச்சு, எங்க வாப்பா இறந்துட்டாங்க, அண்ணன் தம்பி இறந்துட்டாங்கன்னா நாங்க ஒப்பாரி வச்சு அழக்கூடாது. ஒப்பாரி வச்சு அழுகிறதுக்கு வேற ஆட்களை நாங்க கூட்டு வந்து அவங்களுக்கு நாங்க உதவி செஞ்சு கொடுக்கலாமா? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இஸ்ஆத ஃபில் இஸ்லாம், இந்த மார்க்கத்துல தீமைக்கு உதவி செய்வது என்பது கிடையாது. ஒப்பாரி வச்சு அழக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன செய்றீங்க? நான் அழமாட்டேன், அழுவதற்கு ஒரு ஆள் இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு நான் உதவி செய்யலாமா அப்படி நீங்க கேட்கறீங்கன்னா இது என்னடா பேச்சு? ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கடுமையா கண்டிக்கிறாங்க. இது என்ன பேச்சு? ஒப்பாரி வச்சு அழக்கூடாதுன்னா இன்னும் அழக்கூடாதுதான், அழுவதற்காக வேண்டிய ஒரு ஆளை கூட்டு வரக்கூடாதுதான், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா உதவி செய்யக்கூடாதுதான். ஏன்னா இதெல்லாம் மின் அம்ரி ஜாஹிலியா, முட்டாள்தனத்தினுடைய விவகாரங்கள். இதெல்லாம் என்ன ஒப்பாரி வச்சு அழுகிறது? அது என்ன கலாச்சாரம்? நபி அவர்கள் அதை இதையும் கூடுதலா சொல்லுவாங்க. யார் துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது தன்னுடைய நெஞ்சில் அடித்துக் கொள்கிறாரோ, சட்டையை கிழித்துக் கொள்கிறாரோ, ஜாஹிலியாவுடைய அழைப்புகளை அழைத்துக் கொண்டு எவர் ஒப்பாரி வைத்து அழுகிறாரோ, லைஸ மின்னா, அவன் இஸ்லாத்தை சார்ந்தவன் அல்ல, நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நபி அவர்கள் மிக கடுமையா பேசுவாங்க. அப்ப இந்த ஒரு தீமை நடக்கிறது, ஜாஹிலியத்தான ஒரு செயல்பாடு நடக்கிறது, அதுக்கு நாம உதவி செய்கிறேன். ரசூலுல்லாஹ் அதை கடுமையா கண்டிச்சு இந்த உதவிகள் நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை மாதிரி
முட்டாள்தனமான காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையாக கண்டிக்கிறாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நபியுடைய காலகட்டத்துல போருக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் போருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போக என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு முஹாஜிர் வந்து இன்னொரு ஆளை அடிச்சு போட்டார். அவங்களுக்குள்ள மாறி மாறி ஏதோ ஒரு தகராறு, சஹாபாக்களுக்கு மத்தியில மாறி மாறி தகராறு வந்ததற்கு பின்னாடி முஹாஜிர்கள் ஒரு அணியாக, அன்சாரிகள் இன்னொரு அணியாக, ரெண்டு பேரும் ரெண்டு அணியாக அப்படியே பிரிகிறாங்க. பிரிஞ்ச உடனே யாழல் முஹாஜிர்களே வாங்க அப்படின்னு முஹாஜிர் தரப்பு தங்களுடைய முஹாஜிர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அன்சாரிகளை சார்ந்தவங்க யாழல் அன்சாரிகளே இங்க வாங்க அப்படிங்கிறாங்க. முஹாஜிர்கள் அவங்க தனியா இருக்கிறாங்க. எல்லா முஸ்லிம்கள் தான், எல்லா சஹாபாக்கள் தான். ஆனா முஹாஜிர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அன்சாரிகள் யாரும் தெரியும். முஹாஜிர்கள் வெளிநாட்டில இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவர்கள். அன்சாரிகள் அந்த ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களுக்கு உதவி செய்தவர்கள். எல்லாருமே முஸ்லிம், எல்லாருமே நபி தோழர்கள், அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டவர்கள் தான். அவங்க போர்க்களத்துல இருக்கும்போது மாறி மாறி தகராறு வந்த உடனே இவங்க கூப்பிடுறாங்க, அன்சாரிகளே ஓடியாங்க, முஹாஜிர்களே இங்க ஓடியாங்க. எதுக்கு? நம்ம ரெண்டு அணி, அன்சாரிகள் தனி அணி, முஹாஜிர்கள் தனி அணி. எனக்கு ஏற்பட்ட விளைவுகளை பாத்தீங்களா, எங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை பாத்தீங்களா இப்படின்னு சொல்லி அவங்க அணியை திரட்டுதாங்க. சண்டை ஓட்டுக்காண்டி திரட்டுதாங்க. பிரச்சனைக்கு தீர்வுக்கு பார்க்கல. அன்சாரிகள் தனி அணி, முஹாஜிர்கள் தனி அணி. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த தகவல் வருது. உடனே ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க, அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னப்பா இது? மின் அம்ரில் ஜாஹிலியாவுடைய பழக்க வழக்கங்களை நீங்க கொண்டு வரீங்களே. ஒரு விவகாரம் வந்துருச்சுன்னா உடனே நீங்க வந்து அன்சாரிகள் வாங்க, இந்த குடும்பம் வாங்க, இந்த கோத்திரம் வாங்க இப்படின்னு கூப்பிடுவது, இப்படின்னு அழைப்பது, ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு எங்களுக்கு எல்லா விதத்திலையும் இத மாதிரி தீமைக்கு உதவி செய்யுங்க என்று அழைப்பது முட்டாள்தனம் இல்லையா? இது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, யாரு மேல தப்பு இருக்குதுன்னு சொல்லுங்க. அதுக்காக வேண்டி இரண்டு ஜாதியா பிரிவதா? இந்த ஜாதி பிரிவு என்பது அல்லது ஒரு இனத்தின் அடிப்படையில் கூப்பிடுவது என்பது அது ஜாகிலியாவுடைய காலம் இல்லையா? என் இனமே வாங்க, என் இனமே வாங்க. இன்னைக்கும் அரசியல்வாதிகள் அதுதானே செய்யறாங்க. ஜாதியை தூண்டுதல், இனத்தின் அடிப்படையில் தூண்டுதல், மொழியின் அடிப்படையில் தூண்டுதல், இப்படித்தானே அரசியல்ல அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டி மக்களுடைய உணர்வை தூண்டி விடுறாங்களே. இத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. இனத்தின் அடிப்படையில, உணர்வின் அடிப்படையில அந்த உணர்ச்சியை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது அல்லது வேற ஏதாவது காரியத்தை சாதிப்பது, இது எதுவுமே மார்க்கத்தில் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகள்கிட்ட இருந்த இந்த தீமைகளை மிக கடுமையாக அவங்க கண்டிக்கிறாங்க. இது மாத்திரம் இல்லாம இன்னும் நிறைய செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு எரி நட்சத்திரம் வருகிறது. நீங்க சில நேரங்களில் பார்க்கலாம், வானத்தை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நட்சத்திரம் இங்க இருந்து அங்க போகும், ஒரு விதமான ஒளியும் அது தரும். அப்ப இத மாதிரி எரி நட்சத்திரங்கள் போகிறது. ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டாங்க, சஹாபாக்களும் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்ப அந்த எரி நட்சத்திரம் போகுதுல்ல, இத ஜாஹிலியாவுடைய நீங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால இத மாதிரி ஒரு காட்சியை பார்த்தால் என்ன பேசிக்கிடுவீங்க? வானத்துல எரி நட்சத்திரம் இங்க இருந்து போகுது, அது ஒளி பேசுகிறது, கண்ணால பாக்குறீங்க. இத மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் இருந்தால் அதை எப்படி நீங்க பார்ப்பீங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா நாங்க இத மாதிரி பார்த்து விட்டோம் என்றால் எங்களுக்கு இடையிலே சில பேச்சுக்களை நாங்கள் பேசுவோம். என்னப்பா பேசுவீங்க? இன்னைக்கு எரி நட்சத்திரம் வந்துருச்சு, அதனால நம்மள ஒரு பெரிய தலைவர் மண்டைய போட போறாரு இப்படின்னு பேசுவோம். யாராவது ஒரு பெரிய அரசியல் தலைவர், அவங்க அல்லது ஆன்மீக தலைவர், அவர் இறக்க போறார், அதனுடைய சிம்டம்ஸ் தான் இது, அதனுடைய அடையாளம் தான் இது அப்படின்னு பேசுவோம். அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய தலைவர் இந்த நாட்டுக்கு வரப்போகிறார், பெரிய பெரிய தலைவர்கள் இங்கே வருவார்கள் அப்படின்னு பேசுவோம். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுக்கு அந்த எரி நட்சத்திரம் இப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க. இந்த எரி நட்சத்திரம் என்பது இதுக்கு அப்படின்னா போகல, ஒளியை தருவதும் இதுக்கு, அதெல்லாம் இறைவனுடைய வல்லமை, இறைவனுடைய ஆற்றல். ஒரு எரி நட்சத்திரம் போறதுனால ஒரு ஆள் இறக்க போறதில்லை, உங்கள முக்கியமான தலைவர்கள் மரணிக்க போறதும் இல்லை, முக்கியமான தலைவர்கள் வரப்போறதும் இல்லை. அவருடைய வாழ்வுக்கோ அவருடைய மரணத்திற்காக வேண்டியோ இப்படி ஏற்படாது. எப்படி எல்லாம் பாடம் நடத்துறான்னு பாருங்க.
ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் முட்டாள்தனம் நம்மள்ட்ட வந்துடக்கூடாது, முஸ்லிம்கள்ட்ட வந்துடக்கூடாது, ஜாகிலியத்தான பழக்க வழக்கங்கள் வந்துடக்கூடாது. அதுக்காக வேண்டி எல்லா சந்தர்ப்பத்திலையும் ரசூலுல்லாஹ் இந்த பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, உடவே மாட்டாங்க. இது எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லணும்னு அவசியமா? எரி நட்சத்திரம் வருது வராம போகுது, சரின்னு பட்டும் படாம போயிருக்கலாமே, ஒன்று சொல்லாம கூட போயிருக்கலாமே. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த நேரத்திலையும் கூப்பிட்டு, நீங்க இப்படி எல்லாம் நினைக்க கூடாது, ஒரு காலத்துல நீங்க நினைச்சீங்க, முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சீங்க, இப்ப அது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு மூமின் என்றால் அவனிடத்தில் முட்டாள்தனம் இருக்கக்கூடாது. அறிவார்த்த செயல்பாடுகள் இருக்கலாம், இறைவன் கட்டளையிட்ட செயல்பாடுகள் இருக்கலாம். ஆனா சைத்தானியத்தான முட்டாள்தனமான அறிவிலித்தனமான ஒரு செயல் ஒரு மூமின்ட்ட இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறார். அவருடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல அனைத்து சஹாபாக்களையும் ஒன்றிணைத்து அதுல உரை நிகழ்த்துவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையா சொல்லுவாங்க. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ஒரு மனிதன் அவனுடைய மானம் எவ்வளவு புனிதமானது தெரியுமா? இப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வருவாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கடைசியாக சொன்ன வார்த்தை தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள், அலா குல்லு அம்ரின் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹத கதமைய மௌனூன். தெரிந்து கொள்ளுங்கள், முட்டாள்தனமான செயல்பாடுகள் அனைத்தும் என்னுடைய காலுக்கடியில் போட்டு மிதித்து விட்டேன், ஒழித்து விட்டேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவோ முட்டாள்தனமான செயல்பாடுகள் உங்கள்கிட்ட இருந்துச்சு, மார்க்கத்துக்கு புறமான காரியங்கள் இருந்துச்சு. நீங்களாக ஒவ்வொரு விஷயமா எடுத்து இது அப்படித்தான் இப்படித்தான் என்று முட்டாள்தன காரியத்தை செஞ்சீங்க, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டப்பா. இப்ப எந்த முட்டாள்தனமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் விதாவுல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பேசிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. ஒரு மூமின் இடத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடாத ஒரு செயல் இந்த முட்டாள்தனம், எல்லாத்தையும் நான் ஒழிச்சிட்டேன் இப்படின்னு பேசுறதுக்கு பின்னால்தான் இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட என்னென்ன முட்டாள்தனம் இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து செய்யலாம். பாம்பு வந்தா பாத்தியா ஓடுறாங்க இருக்கா, பள்ளி வந்தா அதுக்கு ஒரு பாத்தியா, தேள் வந்தா அதுக்கு ஒரு பாத்தியா, வேற ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு, இதெல்லாம் எங்க இருக்குது? முட்டாள்தனமான செயல் இல்லையா? ரசூலுல்லாஹ் ஒழித்தார்கள் என்று சொன்னாங்களே அந்த செயல்பாடுகள் இது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த சஃபர் மாதம். இந்த சஃபர் மாதமும் பீடை மாதம் என்று நினைப்பது, இந்த சஃபர் மாதம் என்பதுல துன்பங்கள் தான் இறங்கும் என்று நினைப்பது, இது இறைவன் இறை தூதர் சொல்லித் தந்த வழி அல்ல. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தடுத்த ஒரு வழி, அவர்கள் கூடாது என்று சொன்ன பேசிய ஒரு செய்திதான் இது மாதிரி சஃபர் மாதத்தை முட்டாள்தனமான ஒரு மாதம் என்று நினைக்கிறது. ரசூலுல்லாஹ் கடைசியாக ஒன்னு சொல்றான், மனிதர்கள்ல சில பேர்கிட்ட அல்லாஹ் கடுமையாக கோபப்படுவான். கடுமையான கோபம், இறைவனுடைய கோபம் சில ஆட்கள்கிட்ட இருக்கும். அபுகலுல் நாசி, மக்களிலேயே இறைவன் மிக கடுமையாக கோபப்படுவது 3 பேர்கள். அதுல ஒரு ஆள் யாரு தெரியுமா? ஜாஹிலியாவுடைய பழக்க வழக்கங்களை இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் எவன் கடைபிடிக்கிறானோ அவன்தான் மக்களில அதிகமாக இறைவன் தான் கோபப்படக்கூடியவன். இறைவன் கோபப்படக்கூடிய ஆள் தான் ஒருத்தன். ஜாஹிலியா விட்டுட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, மீண்டும் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால முட்டாள்தனமான ஜாஹிலியத்தான ஒரு பழக்க வேடம் நீங்க விரும்புவீங்களா? அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும். இது ஞாபகம் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகார்ல பார்க்கலாம். நீங்க எல்லா முட்டாள்தனமும் வேண்டான்ட்டு இஸ்லாத்துக்கு வாரிய, இங்க வந்ததுக்கு பின்னாலையும் ஏதாவது ஒரு சின்ன அளவுக்காக முட்டாள்தனம் இருக்கட்டும், ஒரு அறிவிலித்தனம் இருக்கட்டும் அப்படின்னு நீ விரும்புறியா? இறைவனுடைய சாபம், இறைவனுடைய கோபம் உனக்கு இறங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இந்த சஃபர் மாதம் வந்த உடனே நம்ம குடும்பத்துல அல்லது நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல எங்க இதை தீமை என்போ இந்த மாதம் என்பது பீடை மாசம் என்று யாரு பேசினாலும் அங்கே சாபம் இறங்குதுன்னு அர்த்தம். இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் எந்த அர்த்தம்? இதை நாம புரிந்து கொண்டு நமக்கு தெரிந்த இந்த இஸ்லாமிய கருத்தை இன்ன பிற மக்களுக்கும் சொல்லுவோம். முட்டாள்தனமான அனைத்து செயல்பாடுகள்ல இருந்தும் நாம விலகிக் கொள்வோம், மற்ற மக்களுக்கும் பிரச்சாரம் செய்வோம். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله
நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு சில தினங்களுக்கு முன்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள், குறிப்பாக ஒழுக்க கேடான செயல்பாடுகளுக்கு இஸ்லாம் எப்படியெல்லாம் சில அறிவுரைகளை, சட்ட திட்டங்களை வகுத்திருக்கிறதோ அதை உண்மைப்படுத்தக்கூடிய விதமாக ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் என்றால், ஓரிரு தினங்களுக்கு முன்பு தமிழகத்திலே காஞ்சிபுரத்திலே மகிழா நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு நீதிபதி வழங்குகிறார். அது என்ன தீர்ப்பு? கள்ளக்காதலின் காரணத்தினால் ஒரு ஆணையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும், கணவனையும் 2 பிள்ளைகளையும் கொலை செய்த குற்றவாளிகளுக்கு மரணம் அடைகின்ற வரை ஜெயில் தண்டனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி தீர்ப்பு அளிக்கும் போது அவங்க இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. இது போன்ற கொடுஞ்செயல்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு, ஆனால் வேறு ஒரு சட்டம் இருக்கிறது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று தீர்ப்பு அளிக்கணும், அதுதான் நியாயம். ஆனாலும் காந்திய தேசம் என்பதனால், ஒரு உயிரை கொலை செய்யக்கூடாது என்பதனால் இவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக மரணம் அடைகிற வரையிலும் ஜெயிலில் அடைக்க வேண்டும் என்று அந்த நீதிபதி பேசி குற்றவாளிகளுக்கு இது போன்ற ஒரு தண்டனை வழங்கிவிட்டு சென்று விட்டார். சம்பவம் என்ன? 2018ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்துல ஒரு ஊர்ல ஒரு தம்பதி, கணவன் பேங்க்ல வேலை செய்கிறார், தனியார் நிறுவனத்துல வேலை செய்கிறார், மனைவி அவங்களும் நல்ல ஒரு வருமானத்துல இருக்கிறாங்க, 2 பேரும் நல்ல குடும்பம் மகிழ்ச்சியாக நடக்கிறது. அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு ஒரு ஆணு ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு பிறக்கிறது. ஆணுக்கு 7 வயசு, பெண்ணுக்கு 4 வயசு, இப்படின்னு நல்ல மகிழ்ச்சியா போயிட்டே இருக்கிறாங்க. இடையில ஒரு ஆண் அந்த குடும்பத்துல உள்ளே வருகிறான். அந்த பெண்ணோடு, மனைவியோடு அவன் பழகிறான். அந்த பெண்ணுக்கும் அந்த இடையில் வந்த அந்த மனிதனுக்கும் கள்ள தொடர்பு ஏற்படுகிறது, தகாத தொடர்பு ஏற்படுகிறது. 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு விரும்புறாங்க. கணவனுக்கு இந்த தகவல் தெரிய அவர் கண்டிக்கிறார், கணவனுடைய குடும்பத்தார்கள் கண்டிக்கிறாங்க, இந்த மனைவி என்ற இந்த பெண்ணுடைய குடும்பத்தாரும் கண்டிக்கிறாங்க. நல்லத்தான உங்களுடைய வாழ்க்கை போகுது, இது போன்ற சீரழிவான ஒரு வாழ்வை நீ தேர்ந்தெடுக்கிறிய அப்படின்னு கண்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்களால் சேர்ந்து வாழ முடியாது என்ற நிலை வரும்போது இதற்கு தடையாக யார் இருக்கிறா? அந்த கணவன் தானே, அவனை போட்டு தள்ளுவோம், 2 பிள்ளைகள் தானே பிரச்சனை, இந்த கணவனும் வேண்டாம் பிள்ளைகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணு கணவனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாட்டுல தூக்க மாத்திரை கூடுதலாக கலந்து கொடுத்து 2 வரையும் கொலை பண்ண பாக்குறாங்க. கடைசியாக அந்த 2 பெண்ணும் அந்த குழந்தைகள் இறந்து போயிடுறாங்க. இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடக்கிறது. இதற்குத்தான் இப்பொழுது தீர்ப்பு என்ன வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, இது கொடுஞ்செயல். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையே கொலை செய்கிறாள் என்றால் இதை விட ஒரு கொடுமையான ஒரு செயல் வேற என்ன இருக்க முடியும்? யாரையாவது ஒரு ஆளை கொலை செய்வது என்பது வேறு, தன்னுடைய பிள்ளையே கொலை செய்வது என்றால் அது அவ்வளவு பெரிய கொடுஞ்செயல் தானே. எப்படி மனசு வந்துச்சு? பெற்ற குழந்தைய பெற்ற தாயே கொலை செய்யக்கூடிய நிலை ஏன் வந்துச்சு? இதுக்கு காரணம் இந்த தகாத உறவுதான். அதனால இவ்வளவு பெரிய தண்டனை அப்படிங்கிறாங்க. தண்டனை இந்திய நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில் அவங்க வழங்குறாங்க. ஆனால் தூக்கு தண்டனையும் வழங்கலாம். என்னமோ இந்திய சட்டம் தூக்கு தண்டனையே இல்ல, தூக்கு தண்டனை யாருக்கும் வழங்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய சட்டம் சொல்லல. என்கவுண்டர் தான் போட்டு தள்ளுறாங்க. இந்தியாவிலேயே கூடுதல் என்கவுண்டர் நடக்கக்கூடிய இடம் உத்தரப்பிரதேசம் என்று அரசாங்கம் புள்ளி விவரம் சொல்லுது. அதெல்லாம் உயிர் வதை இல்லையா? அப்ப அதையெல்லாம் உயிரை கொலை செய்வது இல்லையா? எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இங்க இருக்கக்கூடியவங்க அதை மாதிரி தீர்ப்பு அளிக்கிறாங்க. சரி, ரைட், அது தனி விவகாரம். ஆனாலும் கூட இந்த செயல் நடப்பதற்கு என்ன காரணம்? தகாத உறவு. அந்த தகாத உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தானே இந்த கொலைகள் எல்லாம் நடக்கிறது. ஏதோ 1-2 நடக்கிறது இந்தியாவுல. புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா? இந்தியாவுல திருமணம் ஆனதற்கு பின்பு தகாத உறவு என்பது கூடிக்கிட்டே போகலாம். இப்போ சொல்லக்கூடிய புள்ளி விவரம்
ஏதோ காஞ்சிபுரத்துல 1-2 இடத்துல நடக்குது மட்டும் நீங்க நினைக்காதீங்க. பொதுவாக இந்த காதல் என்ற பேர்ல சுத்துறது, கிறுக்குத்தனம் பண்றது, கற்பை இழக்கிறது, அதுவும் கூடுதலா நடக்கிறது. அதே மாதிரி திருமணம் ஆன பெண்கள் திருமணம் ஆகாத அல்லது திருமணம் ஆன ஆண்களோடு தகாத உறவு வைப்பதும் இந்தியாவுல இப்ப கூடிக்கிட்டே போகுது. இதனாலதான் விவாகரத்தும் அதிகமாக நடக்கிறது. இது இந்தியாவுடைய புள்ளிவிவரம். அப்ப இதுக்கு தனியான ஒரு சட்டங்கள், மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்கள் வேணும். முதல்ல ஆபாசங்களை ஒழிக்கணும், அசிங்கங்களை ஒழிக்கணும். எந்த பெண்ணிடத்தில் பேசலாம், எந்த பெண்ணிடத்தில் பேசக்கூடாது, பேசுவதாக இருந்தால் ஒரு அந்நிய பெண்ணிடத்துல எப்படி பேசணும், எவ்வளவு ஒழுங்குமுறைகளை இஸ்லாம் சொல்லுது. அதையெல்லாம் பேணி இருந்தால் இது போன்ற ஒழுக்கக்கேடான கொலை செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனது பேதலித்து போகக்கூடிய அளவிற்கு வருமா? அப்ப இது எல்லாத்தையும் யோசிக்கணும். அப்ப இந்த சம்பவங்கள், இந்த தீர்ப்புகள் அனைத்தும் நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் தான் சரி என்பதை உண்மைப்படுத்துகிறது. நம்ம மார்க்கம் எவ்வளவு அழகாக சொல்லி தருது. ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் எப்படி பழகணும், எப்படி பேசணும், எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள அனுமதிக்கலாம், அது நீங்க யோசிச்சு பாருங்க. கொலை செய்து விட்டால் அதற்கு தீர்வு மீண்டும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதுதான் அப்படிங்கக்கூடிய அந்த செய்தியையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க என்றால் இது எல்லாம் செயல்படுத்தினால்தான் இந்தியாவில் மாத்திரமல்ல உலகத்தில் தகாத உறவு நிப்பாட்டப்படும் அல்லது அதன் மூலமாக கொலைகள், உயிர்கள் பாதுகாக்கப்படும் என்பதெல்லாம் இந்த செய்திகள் சொல்லுகிறது. இதை நாமும் தெரிந்து இன்னொரு மக்களுக்கும் எடுத்து சொல்லுவோம். இவ்வளவு பெரிய தீமைகள் நடப்பதற்கு தகாத உறவுதான் என்பதையும் சேர்த்து சொல்லுவோம். இதன் மூலமாக நாமும் பெரிய பாடங்களை படிப்போம். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாகர்தவன் அல்ஹம்துலில்லாஹ்.